வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா நைட்டில் விளாக் எடுக்கிறான்னு பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு 30 கோழி குஞ்சுக்கிட்ட கீ பிடிச்சிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. அதை பிடிக்கணும் மக்களே. அதனால் இப்போ கேஜ் எடுக்க போகிறோம். கீரியை பிடிச்சி உங்களுக்கு அதை பிடிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு விளாக கட்டுறேன். இந்தடா என்னடா நைட்டில் விளாக் எடுக்கிறான்னா ஏன் நீங்கள் அதை மார்னிங்கில் போய் எடுத்துருக்கலாம். நீங்கள் யோசிச்சிருக்கலாம். மார்னிங்லேருந்து வேலை இப்போ தான் ஐடியா வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கீரி பிடிக்கிற கேஜ் இருக்குது, மறந்துட்டேன். அதனால் சரி இப்போ போய் பிடிச்சிட்டு வந்துடலாம், எடுத்துகிட்டு வந்துடலாம் கேஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு வாழை மரம் சும்மா இருந்தது, வெட்டி மாட்டுக்கு வச்சா சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு ஏன் வேஸ்ட்டாக போகாட்டின்னு வெட்டி சாப்பிட வச்சேன் மக்களே. சரி மக்களே, நானும் என் ஃப்ரெண்டு வந்துடும். ஃப்ரெண்டு வந்தோடனே போய் கேஜ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு விளாக கண்டிப்பாக பண்ணுற மக்களே. இதான் மக்களே நான் வெட்டின வாழை மரம் வேஸ்ட்டாக போயிடும், மாடு சாப்பிடும். வெட்டி வச்சிங்கன்னா அதுக்கு ஆல்ரெடி வெட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வச்ச மக்களே. ஃபஸ்ட்டு அதுக்கு வெட்டி வச்சுட்டு அப்படியே இதுக்கு வெட்டி வச்ச மக்களே. வாகு கொஞ்சம் அன்கிளியராக தான் இருக்கும், அப்படியே பாருங்கள் மக்களே. ஃபைனலி மக்களே கேஜ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு நான் வீடியோ மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் இந்த கேஜ், இதுதான் மக்களே கேஜ். நான் உங்களுக்கு மார்னிங் விளாக் கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. சரியா மக்களே? சரி மக்களே, நானும் போய் கருவாடை வாங்கிட்டு வந்துட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கருவாடை வாங்கி கிளம்பிட்டேன். நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் தான் போகிறோம். ஒரு பெரிய ரைடு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. போகிறப்ப அதை விளாக் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் அந்த ரைடு பார்த்தீங்கன்னா. சரி மக்களே, நம்ம போய் கருவாடை வாங்குறப்ப வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் மக்களே கரெக்டாக இருக்கும். பெருசாக இருக்கா எனக்கு வேணும் தெரியும். இதுதான் மக்களே கரெக்டாக இருக்கும். பெருசாக இருக்குல்ல, அதனால் இது எடுத்து. ஃபைனலி கருவாடு வாங்கிட்டு வந்தாச்சு மக்களே. இந்த பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். 2 போடுவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓடிச்சுன்னா ஏமாந்துட்டு கல்லங்கண்டிரு மக்களே. அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போதைக்கு நான் கோழி குஞ்சு வைக்கல, ஆப்ஷனலாக கருவாடுக்கே விழும். ஆப்ஷனலாக நான் இதை மட்டும் யூஸ் பண்ணலான் இருக்கேன், கருவாடு மட்டும். ஏன்னா ஒரு உயிரை கொல்றது எனக்கு மனசு வரல. ஸோ அதனால் கருவாடு வச்சு இதை பிடிச்சிடலாம். சரி மக்களே, இது எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ப்ரிங்கு கட் ஆகிடுச்சு மக்களே. திரும்ப அந்த ஸ்ப்ரிங்கை கட்டி நான் அதை வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். ரொம்ப நேரமாக கட்டிட்டு உங்களுக்கு நான் அதனால் 2xல வீடியோ போட்டு விட்றேன். அது அந்த மேலே அந்த ஜாயிண்ட் வந்துட்டு அந்த கட்டு கம்பி இத்து போச்சு, கட்டாகி வந்துருச்சு. ஸோ அப்போ நான் திரும்ப ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து கட்டிகிட்டு இருந்தேன் மக்களே. அதெல்லாம் அவங்க கட்டிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் விளாக் கட்டுறேன். நீ பண்ணுறப்பே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்.
எப்பயும் போல மக்களே மைக் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. கோப்ரோ எடுத்தாலே இதுதான் மக்களே பிரச்சனை. மைக்கை டெய்லியும் ப்ளக்இன் ப்ளக் அவுட் பண்ணி நம்ம பார்க்கணும் போல். அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணோம்னா அது வேஸ்ட்டு, ஒர்க்கே ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு பேட்டரிக்கு இது காலியாக இருக்குமோ நம்ம பேட்டரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் மைக் இல்லை மக்களே, ஒர்க் ஆகலை. அதனால் சரி அப்படியே பேசிட்டேன் மக்களே, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பார்த்துக்குறேங்க. அதான் மக்களே அங்கேருந்து நடந்து வந்து அந்த குண்டை வச்சேன். இங்கே சோளக்காட்டுக்குள்ளே தான் வச்சேன். நைட் எடுத்து வேறு பக்கம் வச்சுட்டேன். ஒரே இடத்துல வச்சுட்டு இருந்தால் வராதுன்னு சொல்லிட்டு அதை லாக் எடுக்க மறந்துட்டேன். சரி மக்களே அப்படியே வீடியோ போடுறேன். ஃபைனலி மக்களே ஏந்தியாச்சு. இது வழியாக வந்து இதுக்குள்ளே தான் வருது. அதை பிடிக்காமல் விட்றதில்ல. இந்த அன்றைக்கி வரும் எப்படியும், அதை நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். சரி மக்களே, விழுந்ததுக்கப்புறம் லாக் கண்ணி பண்ணுறேன். இருந்தாலும் மனசு கேட்கல, விழுவாதோ என்னமோ உண்டு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வேணும். ஆல்ரெடி 30 குஞ்சம் உண்டு. இந்த ஃபைனலி இந்த ஒரு குஞ்சு தான் இருக்குது இதான் இருந்தது. ஸோ அதனால் இதையும் விட்டுட்டேன், கொண்டு வந்து உள்ள. சரிதா, விட்டுட்டேன் உள்ள. ஸோ விழுந்தா அவ்வளோ விட்டு போனால் போட்டுன்னு விட்டுட்டேன் மக்களே. சரி மக்களே, வீடியோ அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் கன்ஃபார்ம் விழுவாமலாம் போகாது, விழுந்துடும். பார்த்துக்கலாம் என்ன நடக்குது. அதனால தான் குஞ்சே ஒன்று உயிரோடு உள்ள விட்டுருக்கேன். பார்ப்போம். கடைசி குஞ்சு மொத்த குஞ்சாக வேறு போச்சு. கோழி வேறு கொக்கரக்கோன்னு இருக்குது. எப்படி தாங்குந்து இல்லை வேறு பாவம். எனக்கே மனசு கஷ்டமாக உண்டு. தாயிட்டு இருந்து குஞ்சு பிடிச்சிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாற்றுறதுக்கு இது பண்ணித்தானே ஆகணும். சரி மக்களே, லாக் இன்னொரு தடவை. நெக்ஸ்ட் டே மார்னிங் மக்களே, நேற்று வச்சேன்ல, இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ பார்த்துப்போம் என்ன விழுந்திருக்குன்னு நம்புகிறேன். நல்லா தான் ஏந்தி வச்சேன். பார்ப்போம் என்ன விழுந்திருக்குன்னு. என்னடா சோளக்காட்டுக்குள்ளே வச்சேன், இங்கே வச்சேன். நைட்டு எடுத்து இங்கே வச்சுட்டேன் மக்களே. அங்கே வச்சு எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல. சரின்னு சொல்லிட்டு எடுத்து இங்கே வச்சிட்டேன். என்ன ஸ்ப்ரிங்கு மேலே வந்திருக்குதே, சை கருமத்தை. வேறு ஒன்று மாட்டுன்னு பார்த்தா இங்கே ஒன்று மாட்டியே கிடக்குது மக்களே. பார்த்தீங்களா, இங்கே பூனை மாட்டி கிடக்குது. சவுண்டை பார்த்தீங்களா, வீட்டு பூனை. என்ன சவுண்டு, யார் பூனைன்னு தெரியல. மொத்த பிளானையும் சொதப்பிடுச்சு மக்களே.
கருவாடு காசுப்பட்டு வந்து மாட்டிச்சு மக்களே. சரி மக்களே, இதை நீக்கி விடலாமா? அங்கே கொண்டு போய் நீக்கி விட்ருவோம். என்னமோ பண்ணேன், என்னமோ வந்து மாட்டியிருக்கு. மொத்த பிளானிங் சொதப்பிச்சு மக்களே. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. சரி மக்களே, இதை கொண்டு போய் நீக்கி விட்டுட்டு நானும் வ்ளாக் கன்னியூ பண்ணுறேன். வ்ளாக் நீ கொடுக்கும்போது காட்டுறேன்.